ராமசாமி அப்போதுதான் ஆபீஸிலிருந்து வீட்டுக்குள் நுழைந்திருந்தார். என்னங்க, எதிர் வீட்டு அலமு குரு பகவானை கும்பிட நேத்து ஆலங்குடிக்கு போனாலாம்ங்க. அங்கே ஆலங்குடி கோயில்ல வச்சு நம்ம ரேணுவை பார்த்தாலாம். ரேணு என்றதும் முகம் வெளிரியது, கண்கள் சிவந்தது, நரம்புகள் புடைத்தன, கன்னங்கள் இறுகி பாறையாக எரிச்சலாய் பார்த்தார். அவ செத்து 2 வருஷம் ஆகுது. ஒரு பொணத்தை பத்தி எதுக்கு பேசுறேன்? கோவிலுக்கு பக்கமாவே வீடு இருக்குதாம். வீட்டு வாசல்ல ஒரு மகிழம்பூ மரம் இருக்குமாம். அப்பாவும் அம்மாவும் என்னை மன்னிச்சுட்டாங்களா? என்னை ஞாபகம் வச்சிருக்காங்களா? என்னை மறுபடியும் ஏத்துக்குவாங்களா? ஒரே ஒரு முறை என்னை வந்து பாப்பாங்களா? எனக்கு ஆசையா இருக்குன்னு ஒரே அழுகையாம். அலமுவுக்கும் அழுகை வந்துட்டுதாம். வடை பாயாசம் செஞ்சு சாப்பாடு போட்டுத்தான் அனுப்பினாளாம். ஜானகி சொல்ல சொல்ல அவளை பத்தி பேசாதேன்னு சொல்றேன்ல. ஜானகிக்கு அறை விழுந்தது, கன்னம் பழுத்தது, அழுகை அடைத்தது, வாயை மூடிக்கொண்டாள். ரேணுகா அவர்களுக்கு ஒரே மகள். ஆசை ஆசையாய் வளர்த்தார்கள். ராமசாமிக்கு ரேணுகா என்றால் உயிர். கண்ணுக்குள் மணியாக வைத்திருந்தார். டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ படிக்க வைக்க கனவு கண்டார். ரேணுகா எல்லாவற்றிலும் மண்ணை அள்ளி போட்டுவிட்டு சிவாவை காதலித்து விட்டாள். எதிர்த்தார்கள், அழுதாள், அடம் பிடித்தாள், பட்டினி கிடந்தாள். வேறு மாப்பிள்ளைக்கு நிச்சயம் பண்ணியதும் கல்யாணத்திற்கு 1 வாரம் முன்பு சிவாவோடு ஓடிப்போனாள். சிவா வேறு ஜாதிக்காரன். பார்க்க அழகாக லட்சணமாக இருப்பான். தெருவே சிரித்தது. மாப்பிள்ளை வீட்டார் காரி துப்பினார்கள். கல்லால் அடிக்காத குறை, வார்த்தையால் சுட்டார்கள், அடித்தார்கள். இது நடந்து 2 வருடமாகிவிட்டது. ரேணுகாவுக்கு தலைமுழுகியாயிற்று. மறந்தும் விட்டார்கள். இப்போது அலமு மூலமாய் மறுபடியும் ரேணுகா நினைவுக்கு வந்திருக்கிறாள். ஜானகி அழுது கொண்டே இருந்தாள். சாப்பிட பிடிக்கவில்லை, தூங்க பிடிக்கவில்லை. ரேணுவின் நினைவாகவே இருந்தது. நான் மதுரைக்கு போறேன். ஆபீஸ் விஷயமா வர 1 வாரம் ஆகும். நீ பத்திரமாயிரு. ராத்திரிக்கு துணைக்கு அலமுவை வந்து படுத்துக்க சொல். தலையை ஆட்டினாள். அவளுடைய மனதினுள் திடீரென்று ஒரு மின்னல் மின்னியது. அவர் மதுரைக்கு போகட்டும், நாம் ஆலங்குடி போய் வரலாம். அவர் அன்றிரவே புறப்பட்டு மதுரைக்கு போனார். அவர் மதுரை சென்றுவிட்ட 3ஆம் நாள் ரேணுவுக்கு ஒரு புதுப்புடவை வாங்கினாள். ரேணுவுக்கு பிடித்த பலகாரங்கள் பண்ணி எடுத்துக்கொண்டாள். ரேணுவுக்கு பிடித்த மல்லிகைப்பூ நிறைய வாங்கி கொண்டாள். கும்பகோணம் போகிற பஸ்ஸில் ஏறி ஆலங்குடியில் இறங்கினாள். அலமு கூறியபடி வாசலில் இருக்கும் மகிழம்பூ மரத்தை அடையாளமாய் வைத்து ரேணுவின் வீட்டை கண்டுபிடித்து விட்டாள். உள்ளே நுழைய கால்கள் பின்னிற்று. மனம் கூசியது. தயங்கினாள். யதார்த்தமாய் வெளியே வந்த ரேணு பார்த்து விட்டாள். ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். அழுதாள். கன்னத்தில் முத்தமிட்டு கையை பற்றி உள்ளே கூட்டி போனாள். குழந்தையை தூக்கி வந்து காட்டினாள். ரேணுவின் புருஷன் சிவா, மாமியார் எல்லோரும் ஜானகியை விழுந்து விழுந்து உபசரித்தார்கள். திண்டாடி போனாள் ஜானகி. அவளுக்கு பிடித்ததையெல்லாம் சமைத்தாள் ரேணு. கண்களில் நீர் வழிந்தது. கடவுளே, இந்த பாசம், உபசரிப்பு, உறவு எல்லாமே கடைசி வரைக்கும் நீடிக்க வேண்டும். ரேணுவின் குழந்தையை தூக்கி வைத்து நாள் முழுவதும் கொஞ்சினாள். இன்னும் 1 நாள் அங்கேயே இருக்கலாம் போல தோன்றியது. கணவரின் ஞாபகம் வந்ததும் உடம்பு நடுங்கியது. உடனே கிளம்பிவிட்டாள். இரும்மா போகலாம். வாசல் வரை ரேணு கெஞ்சினாள். உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது என்னை கொன்னுடுவா என்றாள் ஜானகி பயந்த குரலில். இதையே தாமா 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்த அப்பாவும் என்கிட்ட சொன்னாரு என்றாள் ரேணு கண்களை சிமிட்டியபடி. பிள்ளைகளால் பெற்றோருக்கு எவ்வளவு அவமானம் ஏற்பட்டாலும் அதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்பவர்களே தாய் தந்தையர். உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய மற்றும் சுவாரஸ்யமான தமிழ் கதைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என்னோடு பயணிக்க சப்ஸ்கிரைப் செய்ததற்கு நன்றி.